ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருக்கண்ணபுரம் திவ்ய தேசம். இது நாகப்பட்டினம் அருகில் அமைந்துள்ள புனிதமான ஸ்தலம். இங்கு அருள் பாலிக்கும் பெருமாள் சௌரிராஜ பெருமாள் என அழைக்கப்படுகிறார். சௌரி என்றால் முடி. ஏன் இந்த திருநாமம் வந்தது என்று ஒரு அற்புதமான ஸ்தல புராணம் உள்ளது. ஒரு காலத்தில் இந்த ஊரில் ஒரு பக்தன் தினமும் பெருமாளுக்கு மலர் மாலை அணிவித்து வந்தான். அவன் மிகுந்த பக்தியுடன் அந்த சேவையை செய்தான். ஒரு நாள் அவன் கொடுத்த மாலையில் ஒரு பெண்மணியின் முடி சிக்கியிருந்தது. அதை பார்த்த அரசன், இது என்ன என்று கேட்டு அந்த பக்தனை தண்டிக்க முனைந்தான். அப்போது தன் பக்தனை காப்பாற்ற பெருமாள் தாமே அந்த முடியை தன் தலையில் காட்டினார். அதாவது, இந்த முடி எனதுதான் என்று அருளினார். இவ்வாறு தன் பக்தனுக்காக தானே சாட்சி நின்றதால் அவர் சௌரிராஜன் என்ற திருநாமம் பெற்றார். எவ்வளவு கருணை, எவ்வளவு பக்தவச்சலன்! இந்த திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆழ்வார் பாடல்களில் இந்த தலத்தின் பெருமை அழகாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த ஸ்தலம் பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்களில் ஒன்றாகும். இங்கு பெருமாள் நீலமேக நிறத்தில் மிக அழகாக காட்சியளிக்கிறார். திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்திற்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், திருமணம், சன்னதி போன்ற ஆசைகள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பெருமாளை நம்பினால் அவர் நிச்சயம் காப்பாற்றுவார் என்பதற்கு இந்த ஸ்தல புராணமே ஒரு பெரிய சாட்சி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி